Morning, ma'am. Morning, ma'am. Good Nice morning, meeting you, ma'am. Audible? Good morning, ma'am. Good morning, ma'am. Happy morning, ma'am. Morning, ma'am. Good morning, ma'am. Very good morning. Very good morning. Morning, ma'am. I would like to thank the members of Contact Club of CEG first. Please give a clap to them, and thanks for inviting me for this wonderful event. Members of Rotary Club of CEG, and I appreciate their initiative taken to encourage the students at this scenario, the pandemic situation. It's a very good motivating session. I would like all the children to get benefit out of it. Okay? Okay, ma'am. Okay. Now I would like to share the screen. Okay? Okay, Ma'am. Can you all see the screen now? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. This is Yes. Okay. So வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய், செய்வதை விரும்பி செய், செய்வதை நம்பிக்கையோடு செய். இது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் இப்போ. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பயமா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் போல, எக்ஸாம் நியரிங். ஸோ அந்த பயம் வேண்டாம். ஏன்னா வெற்றி என்பது மிகவும் ஈஸியானது எல்லாருக்குமே. பட் என்ன பண்ற, நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். அண்ட் தென் விரும்பி செய். என்ன படிக்கிறையோ அதை விரும்பி பண்ணணும். தென் நம்பிக்கையோடு, கான்ஃபிடென்ட் லெவல் should be more now. Is that clear? ஸோ இந்த மூணும் நீங்க வந்து மனசுல வச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் நல்ல மார்க் வாங்கலாம் இந்த வருஷம். சரியா? ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது. ஏன்னா இந்த விழித்திரு அவங்களோட ஆர்கனைசேஷன் நல்ல டைம்ல அழகா இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையானதா இருக்கு. ஏன்னா வீட்டிலே இருந்து விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் நடக்கிறதுனால நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ட் லெவலும் குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இவங்க வந்து இந்த கரெக்ட் டைம்ல வந்து இந்த கிளாஸஸை வந்து மோட்டிவேட்டிங் செஷன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதுலேருந்து நீங்க வந்து பெனிஃபிட் வாங்க எடுத்துக்கணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்னு, ரிவைஸ் த டெக்ஸ்ட் புக் தரோலி. உங்க வந்து டெக்ஸ்ட் புக் நல்ல தரோவா இருக்கணும். போத் பாட்னி அண்ட் த ஜுவாலஜி, லைன் பை லைன் எல்லா லெசனும் அட்லீஸ்ட் 3 times படிச்சிருக்கணும் லெசன் வைஸ். தென் அட்டெம்ப்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் த போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு சிலது தெரியாமலும் இருக்கலாம், ஆனாலும் ட்ரை டு அட்டெம்ப்ட். கொஸ்டின் நம்பர் போட்டு அதை பத்தி கண்டிப்பா கொஞ்சமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்காது. அதை அட்டெம்ப்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. தென் ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஆன்சர்ஸ். ஸோ அவசரத்துல படிக்காதீங்க. கொஸ்டின்ஸை 2 முறை படிச்சு புரிஞ்சு என்ன மாதிரியான ஆன்சர் எழுதணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் எழுத ஆரம்பிக்கணும். படிக்காம சரியா மடமடான்னு ஆரம்பிச்சு நடுவில் அடிச்சு எழுதக்கூடாது. It should be very neat. So read the questions carefully before start மன்னிக்கவும், the answers. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? யாருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. Oh, 1 minute. I'll share பண்ணிருக்கேன். One minute பா. பேசுறது கேக்குதா? Yes ma'am, yes ma'am. ஆடியோ இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? Ma'am, webcam na ma'am தெரியுது. Your webcam is available ma'am. Ma'am, can you try it again now, ma'am? 1 minute.
the meeting. How to go about it? Gopinath. ஆமா Gopinath. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஜாயின் பண்றேன் மறுபடியும் மீட்டிங்ல. பண்ணுங்க. 1 minute. தெரியுதா? வீடியோ தெரியலையா? மேம் நோ மேம், உங்க வீடியோ தான் மேம் தெரியுது. ஓகே, ஷேர் பண்றேன் மறுபடியும். பண்ணுங்க மேம். இப்ப தெரியுது மேம். இப்ப தெரியுதா? எஸ் மேம், எஸ் மேம். தெரியுது மேம். ஓகே. You can continue. So first to revise the textbook thoroughly. So exercise questions நல்லா practice பண்ணணும். Attempt all the questions with confidence. எதையும் விடக்கூடாது எக்ஸாம்ல. கொஞ்சம் 2 லைனோ 3 லைனோ என்ன தெரிஞ்சதோ அதை அட்டெம்ப்ட் பண்ணியே ஆகணும். தெரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. அண்ட் தென் முடிச்ச உடனே மறுபடியும் எல்லாம் செக் பண்ணணும், எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. தென் ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஆன்சர். 2 முறை படிங்க, என்ன மாதிரி ஆன்சர் எழுதணுன்றது மைண்ட் செட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. ஏன்னா எழுதிட்டு அடிச்சு எழுதக்கூடாது. ரைட் த ஆன்சர்ஸ் இன் த ப்ராப்பர் சீக்வன்ஸ். ஸோ மேக்சிமம் வந்து விட்டுட்டு எழுதாதீங்க. ஏன்னா எக்ஸாமினர்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 questions அண்ட் 6th question லாஸ்ட் பேஜ்ல எழுதிருச்சு. அட்லீஸ்ட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ 6th question தெரியலையானா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த 7th questions. எப்போ உங்களுக்கு கடைசியில டைம் இருந்து உங்களுக்கு முடிக்கணும்ன்றச்சு அதை ட்ரை பண்ணி மறுபடியும் ஃபில் பண்ணிடுங்க. சரியா? அப்படி ஃபில் பண்ண முடியல, டைமும் இல்லை, எதுவுமே முடியலன்னா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க அந்த இடத்துல. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் த எக்ஸாமினர்ஸ் அண்ட் தென் இட் வில் ஃபெச் யூ குட் மார்க்ஸ். ஏன்னா the impression is very very important individually, that is for the examiners while correcting. Then write the answers neatly with the proper question number. Then draw the diagrams very neatly with the proper labeling பண்றச்சு right side ல தான் பண்ணணும். And then take the ruler and then free handல don't label the pictures. கையில வெறும ஒரு லைன் போட்டுட்டு எழுதக்கூடாது. Sharpen the pencil before you go for the exam. ஸ்கேல் வச்சு நல்லா ரைட் சைட்ல கொண்டு வந்து ஒரே லைன் மேல எல்லா பார்ட்ஸும் லேபிள் பண்ணணும். அண்ட் தென் ஷுட் கேரி த ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் இன் ஹால் டிக்கெட் வித்வுட் ஃபெயில். மறந்துடாதீங்க, என்ன ஒரு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு பவுச்சில் எடுத்து வைக்கிறீங்களோ கடைசி எக்ஸாம் வரைக்கும் அதே தான் எடுத்து போகணும். பிளஸ் ஹால் டிக்கெட் எவ்ரி டே வித்வுட் ஃபெயில். எக்ஸாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பவுச்சில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும். செக் பண்ணிக்கோங்க பிஃபோர் யூ கோ ஃபார் த எக்ஸாம்ஸ். Then try to be in the exam center before 1 hour. ஏன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷன் வச்சுக்காதீங்க. எக்ஸாமால ஏர்லியாவே கிளம்புங்க, பரவாயில்ல. அங்க எங்கேயான ஒரு சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்து யூ கேன் ரீகால். அந்த நேரம் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நீ இதை படிச்சியா, நான் அதை படிச்சியா, நீ இது பண்ணியா கேட்காதீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரீகால் பண்ணி அதை பண்ணு. ட்ரை டு அட்டெம்ப்ட் தட். சரியா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்க ஒண்ணு சொல்றது இன்னொருத்தர் ஒண்ணு சொல்றது கேட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? தீஸ் ஆர் த டிப்ஸ் தட் ஐ வுட் லைக் டு டெல் யூ. ஸோ டெய்லி என்ன படிக்கிறீங்களோ அட்லீஸ்ட் 2 பேஜோ 3 பேஜோ என்ன படிக்கிறீங்களோ பிஃபோர் யூ கோ டு த பெட் ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு எவல்யூஷன் படிச்சானா எவல்யூஷன்ல என்ன படிச்சிருக்கோம், இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னா அதுல என்ன படிச்சிருக்கோம், இல்லைன்னா ஜெனட்டிக்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம், அதை வந்து அட்லீஸ்ட் ரீகால் பண்ணிட்டு தான் பெட்டுக்கு போகணும். அண்ட் தென் 5 mark கொஸ்டின்ஸ்லாம் டிப்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சு உங்களோட ரூம்ல இல்ல எங்கேயான ஒரு இடத்துல உங்க கண்ணுக்கு படுற மாதிரி முன்னாடி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஸ்மால் பேப்பரா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜெனட்டிக்ஸ்னா என்னெல்லாம் 5 marks சாம்பிள் பேப்பர்ல ரிப்பீட்டடா கேட்கறானோ அதை ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் 10 questions ஆர் ரிப்பீட்டட்லி ஆகுதுன்னா அதை எழுதி வச்சுட்டு அதை திருப்பி பண்ணிட்டோமா முடிச்சிட்டோமான்னு ஒரு டிக் போட்டுட்டே வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்குமா இல்லையான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப ரீப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல வந்து கேமிட்டோஜெனிசிஸ்னா அதுல ஸ்பெர்மட்டோஜெனிஸ் oogenesis ரெண்டு ஃப்ளோ சார்ட்டும் உங்களுக்கு தரவா தெரியணும். அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கிளியரா தெரியணும். இல்லைன்னா மென்சுரல் சைக்கிள் இப்ப தெரியுதா ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே. சோ இதுல வந்து என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு அங்க மார்க் பண்ணணும், இல்ல வந்து டயக்ராம் கொடுத்து உங்களை வந்து அந்த ஃபேஸ் எழுத சொல்லுவா, இல்லைன்னா ஹார்மோன்ஸ் பேர் எழுத சொல்லுவா. அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கிறது அதை கிளியரா பாயிண்டா எப்போ ஃப்ரீயோ படிச்ச உடனே ஒரு நோட்ல எழுதிட்டே வரணும். அது வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் 3 months இருக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு, நிறைய டைம் இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டா படிங்க, எக்ஸாமை நல்லா எழுதுங்க. சரியா? நிறைய டைம் இருக்கு டு ரிவைஸ் த டெக்ஸ்ட் புக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ எப்படி வந்து அந்த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல எப்படி அந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுதுன்னு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் புக்ல கொடுத்துருக்கான். ஸோ கீ பாயிண்ட்னா மைட்டாசிஸ்ன்ற வேர்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபர்ஸ்ட் மியாசிஸ்னா அதுக்கு ஒரு மார்க்கு, செகண்ட் மியாசிஸ்னா அதுக்கு ஒரு மார்க்கு, ஸ்பெர்மடிட். ஸோ ஸ்பிளிட்டப்பா மார்க்ஸ் இப்படிதான் வச்சிருப்பா. ஸோ நீ வந்து எந்த ஒன்று இங்க ஒரு பாயிண்ட் விட்டாலும் யூ லூஸ் half a mark. ஸோ 1 by 1 எல்லா ஸ்டெப்ஸும் கவர் பண்ணிருக்கமான்னு நீங்க செக் பண்ணணும். நீட்டா டயக்ராம் போட்டு ஃப்ளோ சார்ட் இத மாதிரி போட்டாலே போதும், எழுத கூட வேண்டாம். ஸோ அங்கவே வந்து அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸ்னு எடுத்தீங்களான்னா 5 mark கொஸ்டின் நிறைய ஜெனட்டிக்ஸ்ல கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அந்த 2வது மெண்டல்ஸ் லா கேட்கலாம், இல்லை டெஸ்ட் கிராஸ் கேட்கலாம், ஆர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீங்ஸ்லயோ இன்செக்ட்ஸ்லயோ பேர்ட்ஸ்லயோ ஏதான 3 marksல கேட்கலாம். அப்புறம் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஏதான ஒரு டிசீஸ் கேட்கலாம், இல்லைன்னா பெடிகிரி அனாலிசிஸ் வரைய சொல்லலாம், தென் மெண்டிலியன் டிஸார்டர்ஸ் கேட்கலாம். ஸோ நிறைய 5 mark கொஸ்டின்ஸ் வந்து ஜெனட்டிக்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஜெனட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட். கிளியர்? அதுல எல்லாத்தையும் போட்டு பாரு. அண்ட் தென் ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்டா ஸோ ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, am I audible? ஆடிபிள் மேம். மாணவர்கள் தயவு செய்து மியூட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கேட்டா இந்த டயக்ராம் போட்டு அத்தனை பாயிண்ட்ஸும் இருக்கணும். இங்க எப்படி லேபிள் பண்ணிருக்கோ எல்லாமே ரைட் சைட்ல அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணணும். ஸோ அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ கிளியரா கொடுத்துருக்கு. அப்புறம் அந்த பொலாரிட்டி லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லாகிங் ஸ்டாண்ட், ஒக்கசாகி ஃபிராக்மெண்ட்ஸ், இது ஒன்னொன்னுக்கு மார்க்கிங்க பாரு. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ இந்த 8.4 marks பிளஸ் டயக்ராம்க்கு ஒரு 2 marks. 5 marksக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கேட்டா அத்தனை பாயிண்ட்ஸும் இருக்கணும். And then அந்த what is that the complementary stand is formed. So the leading stand, lagging stand இந்த பிக்சர் புக்ல கொடுத்துருக்கு. ஸோ அதை கிளியரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அங்க எழுத டைம் இல்லையோ இல்ல உங்களுக்கு எழுத ப்ராப்பரா இல்லைன்னு டயக்ராம் ஈவன் இஃப் இட் இஸ் பீன் நாட் ஆஸ்ட், உங்களை வந்து டயக்ராம் வந்து எழுதுன்னு கேட்கலன்னாலும் எங்கெல்லாம் உங்களுக்கு டயக்ராம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ புக்ல அந்த டயக்ராம் இருக்கோ அந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் போட்டாலே மார்க்ஸ் உண்டு. சரியா? இப்போ லேக் ஒப்ரான் கான்செப்ட்னு கொடுத்துருக்கு புக்ல. ஸோ இந்த லேக் ஒப்ரான் கான்செப்ட்ல வந்து இண்டியூசர் இருந்தா எப்படி இருக்கும், இண்டியூசர் இல்லைன்னா எப்படி இருக்கும், ரெண்டுமே கொடுத்துருக்கோம். இந்த ஃபுல் லேக் ஒப்ரான் கான்செப்ட் வந்து ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்ட் இதே மாதிரி போட்டாலே உங்களுக்கு மார்க் உண்டு. இந்த 3 என்சைம்ஸ் அங்க எழுதணும், அப்புறம் வந்து இந்த என்சைம் பேர் எழுதணும், ப்ரமோட்டார் எழுதணும், அப்புறம் ஆப்ரேட்டர் எழுதணும், இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் எழுதணும். ஸோ இங்க மறந்துடாதீங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் இண்டியூசர், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இண்டியூசர் ரெண்டுமே இருக்கணும். அகைன் இது வந்து ஒரு 5 mark question. So these are the sample questions that I am showing you. So இதெல்லாம் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப நிறைய டைம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hours உட்காந்து ஒரு நாள் ஒரு லெசனை வந்து
மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hourன்னு வச்சு மார்னிங் பாட்னினா ஆஃப்டர்நூன் ஜுவாலஜின்னு அப்படி பிளான் அப் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணானா ஈஸியா கிராக் பண்ணலாம் எக்ஸாம்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கலாம். சரியா? இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், மெண்டல்ஸ் டைஹைபிரிட் ரேஷியோ. இது அப்படியே தெரிஞ்சாலே போதும். பிஃபோர் தட் உங்களுக்கு வந்து மெண்டல்ஸ் வந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் கொடுத்துருக்கான். அந்த டாமினன்ட் அண்ட் ரெசிசிவ் 7 கொடுத்துருக்கான் புக்ல. அந்த 7 கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஏதான தட் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஜெனடிக்ஸ்ல கேட்டா போட தெரியணும். ரவுண்ட் வந்து டாமினண்டா இல்ல ரிங்கிள்டு வந்து டாமினண்டா இல்ல எல்லோ சீட் வந்து டாமினண்டா இல்ல கிரீன் சீட் டாமினண்டா. ஸோ எது டாமினன்ட் எது ரெசிசிவ்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து பேத்தோஜன் தெரிஞ்சிருக்கணும். பேத்தோஜன் அண்ட் கேரியர் எப்படி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த டிசீஸ் வந்து எதுலேருந்து வருது, வெதர் இட்ஸ் அ பாக்டீரியாவா வைரஸா இல்ல புரோட்டோசோவாவா இல்ல வந்து ஃபங்கஸான்னு தெரியணும். அந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதும் தெரியணும். அப்புறம் சிம்டம்ஸ், இந்த டிசீஸ்க்கு என்னென்ன வந்து அறிகுறிகள் இருக்குன்னு எழுத தெரியும். அட்லீஸ்ட் மினிமம் 4 தெரியணும். அப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நார்மலி கேட்கறது கிடையாது, இருந்தாலும் நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். ஸோ இம்பார்ட்டன்ட், இது 3 மார்க்ல கேட்பான். டிசீஸோட பேரு, அதனோட அறிகுறிகள் சிம்டம்ஸ், எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுது, எதனால வருது, இது 4ம் தெரிஞ்சிருக்கணும் கிளியரா. ஸோ உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய முறை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸ். ஸோ பாட்னி வந்து 35 மார்க்கும், ஜுவாலஜி 35, டோட்டலி 70 மார்க்கு. செக்ஷன் 1ல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தட் இஸ் 1 மார்க் தான். ஸோ இட் கேன் பி ஆஸ்க்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் MCQ, மேட்ச் த ஃபாலோயிங்கோ, அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினா கேட்கலாம். அப்புறம் செக்ஷன் 2ல 2 மார்க் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 3ல 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. அப்புறம் செக்ஷன் 4ல 5 மார்க் 2 கொஸ்டின். 19th வந்து கம்பல்சரி, சாய்ஸ் கிடையாது, நீங்க அட்டெம்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ்பெஷலி இந்த 1 மார்க்ல வந்து MCQல வந்து யோசிச்சு எழுத வேண்டிய மாதிரி தான் கேட்பான். நீங்க ஜஸ்ட் லைக் தட் ABCல டிக் போடாதீங்க. 2 முறை படிச்சு அதுக்கப்புறம் ட்ரை டு அட்டெம்ப்ட் த கொஸ்டின். எடுத்த உடனே கடகடா அங்க இங்க பார்த்துட்டு யாரான ஏதாவது சொன்னா ABCன்னு எதனா போட்டுறாதீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் மேபி மாறும் செட்டுக்கும். அதனால நீங்க வந்து படிச்சு புரிஞ்சு அதுக்கு MCQவால் அட்டெம்ப்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டா கேட்பான். அதனால 2 முறை படிச்சு புரியணும். ஸோ கூற்று வந்து என்ன கரெக்டா இல்ல காரணமும் கரெக்டா இல்ல காரணம் வந்து கூற்றுக்கு சப்போர்ட் பண்றதான்னு ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். அது ஐ வாண்ட் யூ டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் திஸ். அட்லீஸ்ட் ஒரு 3 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கேட்பான். ட்விஸ்ட் பண்ணி யோசிக்க வச்சு உங்களை ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து யோசிச்சு எழுதுங்க, உடனே போதும். ஏன்னா ஒரு தப்பு பண்ணா 1 மார்க் அப்படியே போயிடும். ஸோ த ப்ராப்ளம் இந்த 1 மார்க் கொஸ்டின் இஸ், ஏதான 1 தப்பு பண்ணாலும் 1 மார்க் குறைஞ்சிடும். ஸோ மார்க் குறைய உன்னோட கிரேடும் குறைய சான்சஸ் இருக்கு. அதனால அவசரப்படாதீங்க. எஸ்பெஷலி இந்த செக்ஷன் 1 கொஸ்டின்ஸ் மெதுவா புரிஞ்சு அதை எழுதணும். இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல. இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் கேட்டா எப்பவுமே நீங்க வந்து டேபுலர் காலம் போட்டு தான் எழுதணும். ஸோ 1 below the other எழுதாதீங்க, பேராகிராஃப் மாதிரி எழுதாதீங்க. ஸோ எல்லாமே இந்த டிஃபரன்ஷியேட்னு கேட்டாலே எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் எ டிஃபரன்சியேஷன்ல கொண்டுறக்கூடாது. ப்ராப்பர் டெஃபினிஷனோ இல்ல பாயிண்ட்ஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ இந்த 2த்துக்கும் நடுவில் யோசிச்சு டேபுலர் காலம் போட்டு தான் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ப்ரொடக்ஷன் செகண்டரி ப்ரொடக்ஷன்னா இது மாதிரி எழுதணும். ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்பனா என்னன்றது எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 2 மார்க்னா அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்களும் கேட்பாங்க. நீங்களும் யோசிச்சு எழுதணும். 2 டிஃபரன்ஸ் அழகா டேபுலர் காலம் போட்டு ஸ்கேல் எடுத்து வரைஞ்சி நீட்டா எழுதணும். இது வந்து 2 மார்க்கு. திஸ் சாம்பிள் பேப்பர்.
லாஸ்ட் டைம் கேட்டிருக்கு வந்து ஆண் கேமெட்டிக் தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகம் குறிக்கவும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தட் இஸ் மேல் கேமிட்டோஃபைட்டை பத்தி கேட்டிருக்காங்க. என்ன எழுதுறீங்க மேல் கேமிட்டோஃபைட் இன் பிளான்ஸ்ல? எது எழுதணும் தாவரத்துல? எது மேல் கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம்? பிளான்ஸ் எடுத்தியானா? எஸ், என்ன எழுதுவீங்க? பிளான்ஸ் கேமிட்டோஃபைட்னா எது எதை வரையணும்? ஐடியா இருக்கா? draw and mark the parts of first cell of the male gametophyte னு கேட்டிருக்கு. ஆண் கேமெட்டின் தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகம் குறிக்கவும் கேட்டிருக்கு. அப்ப என்ன வரையணும் நீங்க? போலன் கிரெயின் வரைவீங்களா இல்ல ஆன்டர் பாக்ஸ் அந்த இது வரைவீங்களா? ஸ்டேமன் வரைவீங்களா? தட் இஸ் ஐடியா இருக்கா? என்ன வரையணும் அங்க? Am I audible? Yes ma'am, you are audible ma'am. என்ன வரையணும் பாசத்து கொஞ்சம்? draw and mark the parts of the first cell of male gametophyte னு கேட்டிருக்கான். ஆன்தர் வரைவீங்களா இல்ல வந்து போலன் கிரெயின் வரைவீங்களா? தமிழ்ல வந்து என்ன கேட்டிருக்கு? ஆண் கேமிட்டேக் தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். அட்லீஸ்ட் 4 பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும். எதை வரையணும்? எது மேல் கேமிட்டோஃபைட்? எக்ஸாம்ல கேட்டா என்ன வரையணும்? ஆன்தர். எது? ஆன்தர் மேம். ஆன்தர். ஆன்தர்ல என்ன வரையணும்? என்னென்ன பார்ட்ஸ்ல ஆன்தர் இதுல வரையணும்? செக்ஷன் ஆஃப் ஆன்தர்ல என்னெல்லாம் வரையணும்? ஆன்தர் பாக்ஸ்ல ஐடியா இருக்கா? என்னெல்லாம் கொடுத்திருக்கு புக்ல பார்ட்ஸ்? You are taking the section of anther box, otherwise called a microspora. எல்லாம் இருக்கு. போலன் வரைவீங்களா இல்ல வந்து ஸ்டேமன் வரைவீங்களா? ஒரு டவுட் மேம், நாங்க 11th பசங்க இருக்கோம், கொஞ்சம் பயாலஜி நடத்துறீங்களா மேம்? 11th பயாலஜி. கேளுங்க, என்ன இருக்கு அதுல? இந்த வால்யூம் 1ல எது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? எது கொஞ்சம் படிக்க இன்ஸ்டன்ட் மேம். ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் பாட்னினா கொஞ்சம் பயமா இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன மேம் செய்ய? ஐ வாண்ட் ஐடியா ஃப்ரம் யூ. சரி, you take my number, the chat box I'll put it, you can ask me personally. Yes ma'am, I'll ask you. Okay. Thank you ma'am for your request. First, don't lose that confidence level. Okay? Yes ma'am. Confident, think positively always. Yes ma'am. I can do a lot of suggestion. Irundadam you can go forward. Okay? என்ன படிக்கிறோமோ அது தெளிவா எழுதணும். 2 லெசன் விட்டாலும் ஒரு லெசன் விட்டாலும் பரவாயில்ல, படிச்ச லெசனை வந்து தரோவா படிக்கணும். சரியா? மேம். எஸ் மேம். இப்ப வந்து draw and label the structure of mature embryo sac னு கேட்டா இந்த பார்ட்ஸ் வேணும். And then synergy itself, filiform apparatus, egg apparatus, ஒண்ணுத்துக்கும் 1.5 மார்க் போட்டு 2 மார்க் क्वेश्चन இருக்கும். அட்லீஸ்ட் 4 பார்ட்ஸ் கேட்பான். அது கண்டிப்பா அந்த வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணணும். பாட்னில நிறைய டயக்ராம் இருக்கு, அதை பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து உங்களை லேபிள் பண்ண சொல்லுவோம். ஸோ இது என்னது டயக்ராம் உங்களுக்கு இப்போ பாக்குறது? எந்த டயக்ராம் நீங்க இப்ப நான் காமிக்கிறது உங்களுக்கு? What is the section of this diagram shows to you now? Geodism and androsium. Okay, இது வந்து section of the ovule.
ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். இது என்னது இது? வாட் இஸ் திஸ் போர்ஷன்? என்ன லேபிள் பண்ணுவீங்க இப்போ இது கேட்டா? சப்போஸ் எக்ஸாம்ல இது ஒரு 3 மார்க்ஸ்க்கு கேக்குறான்னு வெச்சுக்கோ. லேபிள் பண்ணுவீங்க சொல்லு பார்க்கலாம். Chalaza integument. ஓகே. நியூக்ளியஸ் மேம். இன்டெகுமெண்ட் ரெண்டு இருக்கு, அவுட்டர் அண்ட் இன்னர். அப்புறம் நியூக்ளியஸ். எஸ், மைக்ரோபைலா ரெண்டு லேபிள் பண்ணனும். அப்புறம் இது என்னது? சைடுல செகண்டரி கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ். செகண்டரி. இந்த பார்ட் என்ன சொல்லுவ? பிளிமியூலா. Funiculus. எஸ், ஃபியூனிகுலஸ். the stalk இதுதான் வந்து ஓவியூல் தான் சீடா மாறிடும் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். சோ எல்லா சீட்ஸும் வந்து என்ன ஆகும், அந்த ஃப்ரூட்டோட எதோட அட்டாச் ஆயிருக்கும், இந்த ஸ்டாக் ஆஃப் தி ஃபியூனிக்கல். இதுக்கு பேர் தான் மைக்ரோபைல் எண்டு. இந்த மைக்ரோபைல் எண்டு வழியா தான் எது உள்ள போகும்? இது உள்ள எது இது உள்ள போகணும்? போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின். வெரி குட். சோ இந்த ஹோல் த அபர்ச்சர் வழியா தான் அந்த போலன் கிரெயின் என்டர்ஸ். போலன் கேமெட்ஸ் எத்தனை இருக்கு? 1 ஆ 2 ஆ? 2 கேமெட்ஸ், மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். எதுக்கு 2 வேணும் மேல் கேமெட்ஸ்? பிரைமரி, செகண்டரி. ஒரு மேல் கேமெட் வந்து நடுவுல இருக்கிற இந்த போலார் நியூக்ளியோட சேர்ந்து எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஃபுட்டா இருக்கும். இன்னொரு போல மேல் கேமெட் வந்து எக்ஸெலோட கம்பைன் ஆகி ஜைகோட்டா மாறும். புரியுதா? சோ இந்த டயக்ராம் வந்து கேட்டா நீங்க வரைய தெரியணும். சரியா? டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் தெரியுமா எல்லாருக்கும்? புக்ல கொடுத்திருக்கு இல்லையா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்? ஞாபகம் இருக்கா எல்லா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்? ஆட்டோகேமி, ஜெட்டினோகேமி, ஜெனோகேமி, லோகேமி. நல்லா ஞாபகம் இருக்கா? எஸ் மிஸ். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் தெரியுமா? இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர் எப்படி இருக்கணும், விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்னா எப்படி இருக்கணும், ஞாபகம் இருக்கா? தெரியுமா எல்லாருக்கும்? அதெல்லாம் எப்படி இருக்கணும்? விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர் எப்படிமா இருக்கணும்? இப்ப வந்து ஒரு போலன் கிரெயின் இன்னொரு பிளான்ட்டுக்கு எடுத்துடுறோம் ஸ்டிக்மாக்கு. அப்ப எப்படி இருக்கணும் அந்த ஃப்ளவர்? இன்செக்ட்ஸ் மூலமா விண்டுக்கு இன்செக்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரி, இன்செக்ட் மூலமா இருக்க வேண்டியது எப்படி இருக்கணும் அந்த ஃப்ளவர்? இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். இன்செக்ட்ஸ் மூலமா எடுத்துன்னு போயிட்டு அந்த பாலின் வந்து அந்த ஸ்டிக்மா அந்த அதுல அட்டாச் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ்லாம். கரெக்ட். அது எடுத்துன்னு போனோம்னா இப்போ ஒரு இன்செக்ட் வந்து போனோம் இல்லையா அந்த ஃப்ளவருக்கு, அந்த ஃப்ளவர் எப்படி இருந்தா அந்த இன்செக்ட் போய் அதுல இருந்து உட்கார்ந்து போகும்? எப்படி இருக்கும் அந்த ஃப்ளவர்? ஒரு 4 சொல்லு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ளவர் வந்து பிரைட்லி கலர்டா இருக்கணும். பிரைட்டா இருந்தாலே அப்புறம் அந்த வேற என்ன மாதிரி இருக்கணும்? ஸ்வீட் ஸ்மெல் வந்து sticky ஆர்டர். அப்புறம் நெக்டர், ஹனி இருக்கணும். ஸ்டிக்கியா இருக்கணும். அதனாலதான் அதனோட கால்ல ஒட்டி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய இருக்கணும். சோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் பண்ணணும். அந்த சாம்பிள் பேப்பர்ல ஒரு 5 இயர்ஸ் அட்லீஸ்ட் எல்லாரையும் ஒரு முறை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு 2 5 மார்க் கொஸ்டின் படிச்சே முடிக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எழுதினதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்லயே ஒட்டி ஒட்டி வைங்க. இதை முடிச்சிட்டோம், நாளைக்கு என்ன பண்ணணும், திங்ஸ் டு டூன்னு ஒரு பிளான வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா எல்லாரும் ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் அடுத்த கொஸ்டின் காமிக்கிறேன். இது என்னது பாக்குறீங்க நீங்க? எக்ஸ்பிளைன் ஹவ் நிக்கோட்டினா திஸ் செல்ஃப் கம்பேட்டிபிலிட்டி இன் டீடைல். இந்த 5 மார்க்ல கேட்டிருக்கோம் ஒரு வருஷம். என்ன புரிஞ்சது இல்ல? செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டின்னா என்ன? இது என்னது மேல இந்த படத்துல பாக்குறீங்க நீங்க? தானே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து போலன். இது என்னது? இது ஸ்மால். அந்த டியூப் பேர் என்ன?
Pollen tube. போலன் டியூப் என்ன எடுத்துட்டு போறது? pollen grains. போலன் கிரெயின்ஸ் மேல் கேமெட்டை எடுத்துட்டு போறது. இப்ப உங்களுக்கு இது தெரியுதா? S1 S2 S3 S4ன்னு கொடுத்திருக்கு, தெரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப வந்து அதனோட ஓன் ஸ்பீஷிஸ் இருந்தாதான் என்ன பண்ணும், இந்த ஸ்டிக்மா will permit the growth of the pollen tube. So S3யும் S1ம் கம்பைன்ட் ஆக முடியுமா? முடியுமா முடியாதா? No, ma'am. S4 and S2 கம்பைன்ட் ஆகுமா ஆக முடியாதா? இது ஃபெர்டிலைஸ் ஆகுமா ஆகாதா? Yes, ma'am. Yes, ma'am. எப்படி எஸ் மேம் சொல்றது? S4 S2 இது அடுத்த ஃப்ளவர் பாரு, S1 S1 என்னது பிளாக் போட்டிருக்கீங்க, புரியுதா? இது Yes, ma'am. ஆகுமா ஆகாதா? Ma'am, ஆகாது. No, ma'am. Not allow the style. So இந்த மாதிரி கேட்டா வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க நெக்ஸ்ட்ல காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணணும். S1 S2 S1 S2 ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ். இங்க வந்து S2 S3 இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இது டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இந்த 5 மார்க் கொஸ்டின். கிளியர்? ஸோ ஏதான டவுட் இருக்கா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு? மேம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் அந்த மாதிரி ஆனா இருக்கா மேம்? அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ன்றது வந்து இந்த வருஷம் ஹியூமன் ஹெல்த் டிசீஸ், ஹியூமன் டிசீசஸ் கண்டிப்பா கேட்பான். ஜெனெடிக்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. மேம் புக் பேக் கொஸ்டின் எதிர்பார்க்கலாமா மேம்? புக் பேக் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணு. எஸ்பெஷலி ஜெனெடிக்ஸ்ல வந்து ஹெர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா கேட்பான். இல்லைன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகாரியோட் ஆர் யூகாரியோட் ஒன்னு கண்டிப்பா கேட்பான். லேக் ஆப்ரான் கான்செப்ட் கேட்பான். இல்லையானா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அது கேட்க சான்சஸ் இருக்கு. டெஸ்ட் கிராஸ் கேட்கலாம். செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல ஏதான ஒண்ணு கேட்கலாம், பேர்ட்ஸோ இல்ல ஹியூமனோ. மேம் क्वेश्चनலாம் சென்ட் பண்ணி விடுவீங்களா? எஸ்மா எஸ். என்ன டவுட் சொல்லுங்க. your number and 11th portion கொஞ்சம் நடத்துங்க மேம். 11th போர்ஷனா? எஸ் மேம். மேம் 12th क्वेश्चन கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுவீங்களா? டைம் சேவ் பண்றதுக்கு எப்படி மேம்? So as of now நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு 11th எனக்கு நீங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். இந்த எக்ஸாம் இந்த வருஷம் 11th என்னெல்லாம் பாசிபிள் क्वेश्चंसோ அதை படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எஸ் மேம். சோ உங்களோட நம்பர் சென்ட் பண்ணிருங்க மேம். என்னோட நம்பர் இருக்கு, அதை வாங்கிட்டு through them you contact me. நான் உங்களுக்கு தனியா கிளாஸ் ஒண்ணா எடுக்கிறேன். நான் any chapter I am ready to do. Yes ma'am, we are ready ma'am. Because with the board I would like to clarify your doubts. Ma'am, ஏன்னா இன்னைக்கு we are ready ma'am. எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவங்க வந்து கவர் பண்றதுனால they have given me half an hour duration. So suppose if you want me to take the whole lesson, it needs more time for me. அதனால இவர் ஏதான அரேஞ்ச் பண்ணனா I am ready to come and take class. மாணவர்களின் சந்தேகத்தை தீர்த்ததற்கு 1 minute I will share only one slide. காலத்தினால் செய்த நன்றி. 1 minute. So this is the final and highly motivational quote which is always I like it. So வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். So நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம் சாதியுங்கள். ஒரு சோகம் இருந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டத்தை
வெற்றி காண்கள் ஒரு பயணத்தை நடத்தி முடியுங்கள் given by the Abdul Kalam. So இவரோட inspirational quotes always people remember and then go forward always. Don't think the backward or the past யோசிச்சு அதை வருத்தப்படாதீங்க. Try to be move forward always. Go to higher, reach the goal, whatever you want to take up in your career. All the best, children. Thank you, ma'am. Ma'am, and your number, please, ma'am. Through this Rotaract Club members, mine Thank is you, ma'am. 877 Ma'am. 877 Ma'am, wait, ma'am. Slowly, ma'am. சொல்லுங்க மேம். 877 87 நெக்ஸ்ட் 3898. 7 389. 3898. So you can call me at any time. I'll help you. நீங்க ஏதாவது கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாலும் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன் உங்களுக்கு ரிட்டர்ன். மேம் திருப்பி சொல்லுங்க மேம். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். திருப்பி ஒரே ரெடி சொல்லுங்க மேம் நம்பர் மட்டும். I will type it. Okay, ma'am. Thank you, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am, for your time.